பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று நாம் தியானிக்க போவது என்னவென்றால், புண்ணியம் உள்ளவைகள் எவைகளோ. புண்ணியம் என்பது தர்மத்தை சொல்கிறது, தர்ம காரியங்கள். இதை பூமியில என்னவென்று சொல்கிறார்கள் என்றால், நற்கதி தரும் செயல்கள், நற்கதி தரும் பண்புள்ள செயல்கள் என்று சொல்கிறோம். இவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறது என்றால், அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும், பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும், இல்லாதவர்கள் எளியோர்களை கண்டு தன்னால் இயன்ற பொருள் உதவி செய்ய வேண்டும், திக்கற்றவர்களை பார்த்தால் அவர்களிடம் அன்பாய் பேசி அவர்கள் தேவைகளை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். இப்பேற்பட்ட குணங்கள் உள்ளவர்கள் தனக்கு மாத்திரம் அல்ல, தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் தர்மத்தை தேடுகிறோம், புண்ணிய காரியங்கள் நம்மளை சேரும் அப்படி என்று ஒரு தீர்மானித்து வைத்திருக்கிறோம். அதற்கும் மேலாக நாம் மரித்த பிறகு பரலோக ராஜ்யத்திற்கு போகும் பொழுது அங்கே நமக்கு அதற்கான ரிவார்டு உண்டு என்று இங்கே நாம் நியமித்து வைத்திருக்கிறோம். ஆனால் விசுவாசிகளாகிய நமக்கு என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால், எதையெல்லாம் புண்ணிய காரியங்கள், தர்மங்கள் பரலோகத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும் என்பதை நாம் இங்கே பார்ப்போம், தியானிப்போம். இங்கே முதலில் நாம் தேவன் மேல் முழு அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மனிதர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். தேவன் வார்த்தையின் மேல் நாம் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும், நேர்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், கருணை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், தூய்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், தன்னடக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேலே மன்னிக்கிற குணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதைதான் 2 பேதுரு 1:5 சொல்லப்படுகிறது. ஞானத்துடன் கூடிய இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்துடன் கூடிய பொறுமையையும், பொறுமையுடன் கூடிய தேவ பக்தியையும், தேவ பக்தியுடன் கூடிய சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்துடன் கூடிய அன்பையும் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். இவற்றில் நீங்கள் அதிகமாய் வளர வேண்டும் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி செய்வதின் மூலம் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாம் வீணர் என்றும் கனியற்றவர்கள் என்றும் சொல்ல முடியாது என்று இங்கு அழுத்த திருத்தமாய் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே கனியற்றவர்கள் என்றும் வீணர்கள் என்றும் சொல்ல முடியாது என்று இங்கு அழுத்த திருத்தமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்கென்றால், இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே கனிகளை எதிர்பார்க்கிறார். கனிகள் தராத மரம் அதை சுட்டெரிக்கப்படும் என்று நமக்கு வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கனிகள் இல்லாத மரம் உபயோகப்படாது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கனிகள் என்பது நற்பண்புகளை உடையதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நாம் கனி உள்ள மரங்களாய் இருக்க வேண்டும். இப்படி யாரெல்லாம் தன் வாழ்க்கையில நடந்து கொள்கிறார்களோ, அதை பின்பற்றுகிறார்களோ, அந்த கொள்கையின்படி தன்னை நியமித்துக் கொள்கிறார்களோ, இவர்கள் கனி உள்ள மரங்களாய் இந்த உலகத்திலும் பரலோகத்திலும் வாழ முடியும் என்பதற்காக தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக தான் இங்கு சொல்லப்படுகிறது. மத்தேயு 18:3 எப்படி இருக்க வேண்டும் என்று நாம், ஆகையால் நீங்கள் பிள்ளைகளை போல தாழ்மை உள்ளவர்களாய் இருந்தால் பரலோகத்தில் நீங்கள் பெரியவர்களாய் இருப்பீர்கள் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளை போன்று மாசற்ற இருதயம், பிள்ளைகளை போன்று தாழ்மை உள்ள குணம், பிள்ளைகளை போன்று ஒரு நிமிடம் கோவப்பட்டாலும் நெக்ஸ்ட் மினிட்டே போயிட்டு பிள்ளைகள் என்ன பண்ணும், அவர்களிடத்தில் அன்பாய் ஓடும். அந்த மாதிரி ஒரு குணம் உள்ளவர்களை தான் தேவன் நேசிக்கிறார். பிள்ளைகளைப் போல, குழந்தைகளைப் போல இருதயம் வேண்டும். அப்பேற்பட்ட இருதயம் உள்ளவர்கள் பரலோகத்தில் அவர்கள் பெரியவர்களாய் இருப்பார்கள் என்று இங்கே தேவ வசனம் சொல்லுகிறது. இப்படி நாம் இன்று நம்மளை நிதானித்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவின் போதனையில எங்கெல்லாம் நாம் தவறி போயிருக்கிறோம், எந்தெந்த கனிகளை கொடுக்க மறந்து போயிருக்கிறோம். கனி கொடுக்காத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கனி கொடுக்காத மரமாய் இருப்போமானால் எதற்கும் உபயோகப்படுவதில்லை.
கனி கொடுக்கும் மரத்திடத்தில் தான் எல்லாரும் போய் அதை எடுத்து சாப்பிடக்கூடும். தேவன் கூட வழி அருகே நடந்து போகும் பொழுது அங்கு ஒரு அத்தி மரத்தை கண்ட பொழுது அவர் பசியின் நிமித்தம் அந்த மரத்தில் ஏதாகிலும் கனி இருக்குமா என்று போய் பார்த்த பொழுது அந்த மரத்தில் ஒரு கனியும் கண்டதில்லை. அது நமக்கு ப்ராபபிளா சொல்லப்பட்டிருக்கிறார், உதாரணமாய் சொல்லப்பட்டு இருக்கிறார். அப்போ அந்த மரத்தை கண்டதும் அவர் கோபம் வந்து அதை சபித்தார் என்று. அப்படிதான் நம் வாழ்க்கையிலும் கூட கனி இல்லாத மனிதர்களாய் நாம் வாழ்வோமானால் தேவனை மகிமைப்படுத்த முடியாது, நம் ஆத்துமாவை பாதுகாத்து கொள்ள முடியாது, நமக்கென்று பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளவும் முடியாது. கனி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். கனி என்பது புண்ணிய காரியங்கள் நாம் செய்வது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியில் அதுவும் கூட ஒரு காரியமாய் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது பிரியமானவர்களே. அதற்காக தான் இங்கே சொல்லுகிறார், இப்பேற்பட்ட கனி தரும் மரங்கள் எல்லாம் இவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது பூரணமாய் அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது என்று அதே 2 பேதுரு 1:11 சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அவர்களுக்கு பூரணமாய் அளிக்கப்படுகிறது. எந்த ஒரு குறையும் இல்லை, அதில் ஒரு டவுட்டே இல்லை. நோ டவுட் அட் ஆல். டவுட் இல்லாம நம்ம பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்போம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மில் இருக்கும் பிரச்சனைகள் எதுவோ, நம்மில் இருக்கும் திருத்தங்கள் எதுவோ, நம்மில் இருக்கும் காரியங்கள் சீர்தூக்கி பார்த்து நாமளும் கனிதரும் மரமாய் வளர நம் வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட கொஞ்ச நாட்களிலே நாம் கனிதரும் மரங்களாய் வாழ வேண்டும் பிரியமானவர்களே. இப்படி நாம் வாழ்வதால் நம் தேவனை மகிமைப்படுத்துவது மாத்திரமல்ல, நாம் ஜனங்களையும் சந்தோஷப்படுத்துவது மாத்திரம் அல்ல, நாமும் பரலோக நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்பதை மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் தான் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் என்றென்றும் உங்களோட கூட இருப்பதாக. ஆமேன்.